ஓ ஹே கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோல ஃப்ரம் காப்ளின் டு காப்ளின் கார்டு அப்படிங்கிற மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். நீங்க ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். பலவளம் பேசாம லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும்? நம்ம ஹீரோக்கும் காப்ளின் நாடுக்கும் ஒரு வெறித்தனமான சண்டை நடந்து ஹீரோ ஜெயிச்சிருந்திருப்பான். அந்த காப்ளின் நாடோடைய பிளட்டை ரிங்குக்குள்ள சேர்த்துருப்பான். அதோட இல்லாம காப்ளின் ஸ்லேயர் அவளுடைய பிளட்டை பயன்படுத்தி காப்ளின் நாட கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருந்திருப்பா. அந்த காப்ளின் லார்டை பயன்படுத்தி கிரேட் ட்ரைப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரைபு கிட்ட போயிட்டு ஹியூமன்ஸ் எங்க கிட்ட இருந்து ரிங்க திருடிட்டு போயிட்டாங்க, நாங்க ரெஸ்கியூ பண்ண போகும்போது நிறைய காப்ளின்ஸ் அழிஞ்சிடுச்சு, எங்களுக்கு நீங்க நீதி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் லார்டு கேட்டிருந்திருக்கோம். அதுக்கு அவங்களும் நாங்க இதுக்கு ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய படையோட கிளம்பி ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹீரோவும் அவங்கள மீட் பண்ண போயிருப்பான். அதுல தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோ வெளியே வரான். வெளியே வந்த உடனே காப்ளின் லார்டு ஹீரோக்கு முன்னாடி மண்டி போடுது. சோ ஹீரோ பாக்குறான், முன்னாடி ஏகப்பட்ட புல் மாஸ்டர்ஸ் இருக்கு. அந்த மாஸ்டர்ஸுங்க எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது, என்னடா இது, இவன் லோ லெவல் பிளட் லைன்ல இருக்கான், இவன் போய் உன்னையோட பாஸ்ங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் கலாச்சிட்டு இருக்கு. ஹீரோவும் ஸ்கேன் பண்ணி பாக்குறான். ஒவ்வொரு மாஸ்டருமே 80வது லெவல்ல இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஒரு பவர்ஃபுல்லான குரூப் தான் இங்க வந்திருக்கு, இவங்களால ஹியூமன்ஸ் எல்லாம் சாப்பிட முடியும் போலேன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நீ ஒரு சாதாரண லோ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளட் லைன்ல இருக்கிறவன், நீ எல்லாம் என்கிட்ட பேசுறது தகுதியே இல்ல, நீ வழியை காட்டான்னு சொல்லிட்டு காப்ளின் லார்ட வழியை காட்டுறதுக்காக கூட்டிட்டு போயிடுறாங்க. பாஸ், என் பாஸ் ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க, அவரும் எனக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த்ல இருக்கக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்லும்போது வாயை மூட்டிட்டு வரான்னு சொல்லிட்டு அந்த மினட்டார் மாஸ்டர் சொல்லி காப்ளின் லார்ட கூட்டிட்டு போகுது. ஹீரோவும் இது கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். சிட்டியை நம்ம காப்ளின் லார்டு காட்டி கொடுத்துருது. பாஸ், உங்ககிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன், அந்த இடத்துல ஸ்வாட் செயின்ட் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா, அவ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹே நீ வாய முடு, அவ எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபுட்டு தான் அப்படின்ட்டு மினட்டாருங்க சொல்லுது. அந்த டீம் சிட்டி வால்ல சோல்ஜர்ஸுங்க எல்லாம் பேட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, நிலம் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்ன இது இடத்துக்கு வைக்க வந்துருச்சான்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜர்ஸும் பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து கோஸ்ட் புல் ஓடி வரத பாக்குறாங்க. அச்சோ, கோஸ்ட் புல் ஓடி வந்துகிட்டு இருக்கு, இது மனுஷங்களை சாப்பிடக்கூடியது, எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜர்ஸும் ஓடிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ இது எல்லாத்தையுமே வைவே டிராகன்ல நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். புல் கோஸ்ட், இது ரொம்பவும் கிரேசியா இருக்குல்ல, கூடிய சீக்கிரம் இந்த சிட்டி எங்களுடைய கட்டுப்பாட்டுல வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். ஹை ஃப்ரெஷ் மீட்னு சொல்லிட்டு ஒரு புல் ஒரு மனுஷனை எடுத்து சாப்பிட போகும்போது அந்த டைம் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து அந்த புல்ல அட்டாக் பண்ணுது. அதுவும் தடுமாறி கீழே விழுது. சோ அந்த புல்லுடைய கையில ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அது இந்த புல்லுக்கு எப்படி இந்த நிலைமை ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் அந்த இடத்துக்கு ஸ்வாட் செயின்ட் வந்திருக்காங்க. மார்ஷலும் அந்த காப்ளின் லார்ட பார்த்துட்டு இவனை அப்பயே போர்த்துல இருக்கணும், இவன் அந்த கிரேட் ட்ரைப்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு முறைச்சி அந்த காப்ளின் லார்ட பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம் இல்ல, இது என்னுடைய தப்பு தான், கடந்த முறை அந்த காப்ளினை தப்பிக்க விட்டுருக்க கூடாது, அதை நான் இப்ப சரி செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சோடை எடுத்துட்டு போயிட்டு மினட்டார் மாஸ்டர்களை போட்டுல ஆரம்பிக்கிறாங்க வெறித்தனமா. அந்த டைம் மினட்டாரோடைய பாஸ் மாதிரியான ஒரு புல் இருக்கும் இல்லையா, அது வந்து ஸ்வாட் செயின்ட் அட்டாக் பண்ணுது. பட் ஸ்வாட் செயின்ட் அசால்ட்டாவே அந்த புல்ல கையால தடுத்து நிப்பாட்டுறாங்க. மினட்டாருமே அதை பார்த்து ஷாக்ல இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிற சண்டையை தூரத்துல இருந்து ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பில்டிங் மேல நின்னுக்கிட்டு என்னதான் மினட்டார் ஸ்வாட் செயின்ட்டுக்கு ஈக்குவலா வரனாலும் கூட ஸ்ட்ரென்த்ல ஓரளவுக்கு ஸ்வாட் செயின்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு, கொஞ்ச நேரம் இது போகும்னு நினைக்கிறேன், பின்ன இருந்துட்டு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அந்த டைம் சைட்ல பாக்குறான் காப்ளின் லார்ட மார்ஷல் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி நான் உன்னை போட்டு தள்ள போறேன்ட்டு வரும்போது ஹீரோ மாட்டிக்கிட்டான் சிவனாண்டின்ட்டு மேல இருந்து ஒரு அட்டாக்கை போட்டுடுறான். அந்த அட்டாக் டைரக்டா போயிட்டு மார்ஷலை போய் அட்டாக் பண்ணுது. சோ அவன் நாக்கு தள்ளி போய் அவ்வளவுதான், அவனுடைய கதை முடிஞ்சிருது. மார்ஷல் செத்துருப்பான் இல்லையா, அவனை சாப்பிடறதுக்காக காப்ளின் லார்டு கையில எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுது. இதை பார்த்துட்டு ஏமா இல்ல இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரோவை லான்ச் பண்றா. அந்த ஏரோவும் செம்ம ஸ்பீடா வரும்போது அந்த ஏரோவுக்கு முன்னாடியே ஒரு டொர்னேடோ அட்டாக் போயிட்டு போன டொர்னேடோ அட்டாக் அந்த ஏரோவை தடுத்து வேற பக்கம் திருப்பி விட்டுடுது. இத அந்த ஏமா அப்படிங்கிற பொண்ணு பாத்துட்டு தான் இருக்கா. அந்த அட்டாக் பக்கத்திலேயே இந்த விழுந்த வரப்பு ஹீரோ கீழே குதிச்சு ஹே அவனை விடு அப்படின்னு சொல்றான். போய் மத்தவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு ஹீரோ சொன்ன உடனே ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு மார்ஷலை கீழே போட்டுட்டு அந்த காப்ளின் கிளம்பிடுது. ஹீரோவும் வரும்போதே நான் உன்னை கொன்னு டிவோரிங் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண போறான்னு சொல்லிட்டு மார்ஷல் நோக்கி ஹீரோ வரான். அந்த டைம் மார்ஷலுக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு ஏமா செம்ம ஷாக்ல மார்ஷல்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறா. அந்த டைம் பக்கத்துல ஒரு புல் மாஸ்டரை போட்டு தள்ளிட்டு அந்த தாத்தாவும் மார்ஷலை நீ இப்படி பண்ணிட்டேன்ட்டு ஹீரோவை நோக்கி சமஸ்பில் வந்து அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்றாரு. பட் ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணிட்டு உன்னுடைய மேஜிக் பவர் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். அவ்வளவுதான், அந்த இடத்த கட் பண்ணா
ஏமா கண்ணீர் விட்டு திருப்பி அழுகுறா. அவரையே இவன் போட்டு தள்ளிட்டான்னு சொல்லிட்டு அழுதிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ அந்த தாத்தாவை பச்சையா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோடைய லெவலும் இப்போ 75க்கு ப்ரொமோட் ஆகுது. ஹீரோடைய ஒட்டுமொத்த வலிமை இப்போ 3200க்கு வந்துருது. ஹீரோ அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ஹேமா அவளுடைய பவர்ஃபுல்லான ஏரோஸை லான்ச் பண்றா. சம்மர் ஸ்பீட்ல வந்து ஹீரோவுடைய ஒரு பக்கத்தை தொலைச்சிட்டு போயிடுது. ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்கும்போது இன்னொரு பவர்ஃபுல்லான ஏரோ வரதா ஹீரோ பாக்குறான். ஹீரோ எல்லாம் டார்ஜ் பண்ணிட்டு எங்க இந்த ஏரோ வருதுன்னு பாக்குறான். மணிக்குண்டு மேலன்னு ஹீரோக்கு தெரிய வருது. பரவாயில்ல, இப்போ நான் உடஞ்சு போன இடத்துல இருக்கிறதுனால, உடஞ்சு போன கட்டிடம் பக்கத்துல இருக்கிறதுனால என்னால இப்ப ஈஸியான தப்பிக்க முடியும்ட்டு ஒவ்வொரு ஏரோல இருந்து ஹீரோ தப்பிச்சு போயிட்டு இருக்கான். பட் ஒவ்வொரு ஏரோவும் ஒரு இடத்தையே தொலைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்தையும் தொலைச்சிட்டு வந்துகிட்டு இருந்தா இந்த ஏரோஸ்ல இருந்து என்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிடத்துக்கு பின்னாடி போய் ஹீரோ ஒளிறான். அந்த இடத்துலதான் காப்ளின் லார்டும் இருக்கான். நீ என்ன பண்ற, டைரக்டா போயிட்டு அந்த மணிக்கூண்ட உட அப்படின்னு சொல்றான். ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் லார்டும் சமஸ்பில்ல போயிட்டு ஹேமா உட்காந்துருக்க அந்த மணிக்குண்டு உடைக்குது. உடைச்ச உடனே அதுல இருந்து ஹேமா தடுமாறி கீழே விழ ட்ரை பண்றான். அந்த டைம் ஹீரோ அவனுடைய ஏரோவை யூஸ் பண்ணி சுடுறான். இதை பார்த்துட்டு ஹேமாவும் சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிட் ஹேர்லயே அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த ஏரோவில டாஜ் பண்றா. இதை பார்த்துட்டு இவன் மிட் ஹேர்ல இவன் டாஜ் பண்றான்ட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னதான் இருந்தாலும் இவளுடைய பவருக்கு கொஞ்சம் கூல் டவுன் டைம் இருக்கும். கூல் டவுன் டைம் வரும்போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டிட இடிபாலுக்குள்ள போயிடுறான். ஆல்ரெடி ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் ஹேமா ட்ரை பண்ணிருப்பா. இன்னும் 1 or 2 அட்டாக் தான் இவனால யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும் போதே நீ இடிபாடுக்குள்ள போனாலும் என் கண்ணுல இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. பட் ஹீரோடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தனால அந்த ஏரோ ஹீரோவை ஒண்ணும் பண்ண முடியல. இதே டைமிங்ல ஹேமா ரொம்ப வீக் ஆகி கீழே விழுந்து மயங்கர நிலைமைக்கு போயிடுறா. இல்ல இவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் என்னால தாக்கு பிடிக்க முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ மயங்கி கீழே விழுந்துடுறா. அந்த டைம் சமஸ்பீடா காப்ளின் லார்ட் அந்த இடத்துக்கு போயிட்டு ஹேமாவை சாப்பிட்டு ட்ரை பண்ணுது. ஹே நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு பவர்ஃபுல் ஸ்பீட் இருக்கு இவக்குள்ள, இவ எனக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவை தூக்கிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இந்த இடத்துல இருந்து ஹேமா கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு முன்னாடி கட்டிட இடிபாடு தான் இருக்கு. என்னாச்சு போறேன்னு சொல்லிட்டு கண்ணு திறந்து ஷாக்கா பார்க்கும்போது ஹீரோ சட்டை இல்லாம இருக்கான். இதை பார்த்துட்டு ஹே காப்ளின் என்னால மூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சைட்ல பாக்குறா. ஹீரோ கவத்தை போட்டு ஹேமாவை கட்டி போட்டு வச்சிருக்கான். இல்ல அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வலுக்கட்டாயமா ஹீரோ மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்த கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்வார்ட் சைன்ட் ஒரு புல் மாஸ்டரை போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளினவருப்பு நான் இதை முடிச்சிட்டேன் வேற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தூரத்துல நம்ம ஹேமா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கையில ஒரு கத்தி இருக்கு. முட்டி போட்டு அவங்க கையில இருக்க கத்தியாலேயே அவங்க வயிற்றுலயே குத்திக்கிறாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்வார்ட் சைன்ட்டும் ஹேமாவை நோக்கி போறாங்க. ஹேமா அதுக்குள்ளேயே குத்திக்கிறாங்க. ஓடி வந்து ஹேமாவை தூக்கி வச்சுட்டு ஹே நீ சாக மாட்ட, எதுக்காக அப்படி பண்ணுன்னு கேட்கும்போது மார்ஷியல் தாத்தா அப்புறம் நானும் சாக போறோம். நான் ஒரு காப்ளின் குழந்தைய பெத்தெடுக்க விரும்பல, எங்களுக்காக நீ பழி வாங்கணும் கடைசி வரைக்கும்னு சொல்லிட்டு அவங்க செத்துடுறாங்க. அதே டைமிங்ல அது புல் மாஸ்டருடைய பாஸை ஸ்வார்ட் சைன்ட் போட்டு தள்ளிருப்பாங்க இல்லையா, இவங்களை யார் போட்டு தள்ளுறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் கிங் அப்படின்ட்டு மற்ற புல்லுங்கள்லாம் சொல்லும். இதை கேட்டு மற்ற புல்லுங்கள்லாம் ஸ்வார்ட் சைன்ட்டை சுத்து போடும் போது ஸ்வார்ட் சைன்ட் அவங்களுடைய கத்தியை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே சாக போறீங்கடான்ட்டு டெரரா சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களுடைய கத்தியை வச்சு அவங்களே குத்திக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சோல்ஜர்ஸும் மிலிட்டரி மாஸ்டரும் ஷாக்ல இருக்கும்போது அவங்க உடம்புல இருந்து எக்கச்சக்க டிவைன் பவர் ரிலீஸ் ஆகி அவங்க பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஃபேமிலி ஹெட்டும் ஸ்வார்ட் சைன்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது நீங்க எல்லாருமே இங்க இருந்து இமீடியட்டா வெளியே போங்க, இல்லைன்னா நீங்க செத்துவீங்கன்ட்டு அவங்க சொல்றாங்க. டெரிஃபையிங் ஸ்வார்ட் மாஸ்டர் அப்படிங்கிற டெக்னிக்கை அவங்க யூஸ் பண்றாங்க. இது சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி தான். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுன்ட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த இடத்துட்டு ஓடும்போது தூரத்துல ஏதோ ஒன்று நடக்கிறது ஹீரோவும் சென்ஸ் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு திரும்பி பாக்குறான். அந்த டைம் அவன் ஷாக் ஆகுறான். ஏன்னா சிட்டிக்கு மேல பிரம்மாண்டமான உருவத்துல ஒரு ஏஞ்சல் வடிவில் நம்ம ஸ்வார்ட் சைன்ட் இருந்துட்டு பவித்துல இருந்து கத்தி எடுக்கிறாங்க. அதுல இருந்து வந்த டிவைன் பவர் ஹீரோவே சரி மத்த மாஸ்டரையும் நகர விடாம பண்ணுது. மாஸ்டர்களும் எப்படியோ தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. பட் அவங்களால மூவ் பண்ணி போக முடியல. எல்லாமே ப்ரெஷரால கீழே தான் அழுத்தப்படுறாங்க. நம்ம ஸ்வார்ட் சைன்ட்டும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்லாஷை கீழ் நோக்கி லான்ச் பண்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வார்ட் ஸ்லாஷ் அந்த சிட்டியை நோக்கி லான்ச் ஆகுது. அந்த ஸ்லாஷுக்கு நடுவுல மாட்டின புல் மாஸ்டருங்க எல்லாமே கை தனியா கால் தனியா பாதி பாதியா உடம்புலாம் செதறி போயிடுது. அவங்களோட பவரும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. அவங்களும் கீழே இறங்குறாங்க. ஸோ இப்போ இவங்க யூஸ் பண்ண பவரால டெம்பரரியா அவங்களுடைய காம்பேக்ட் பவர் 5000க்கு உயர்ந்திருக்கு. அந்த டைம் ஹீரோ அந்த அட்டாக்ல தப்பிச்சிருப்பான். ஏன்னா ஹீரோ கொஞ்சம் பக்கத்துல இருந்தனால டிவைன் ஸ்லாஷ் ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கும். ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான், இவளால சோட மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைச்சேன், ஆனா மேஜிக்கே யூஸ் பண்றா, ஆனா அந்த சிட்டியை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்க தேவையில்லைன்னு ஹீரோ யோசிக்கிறான். அந்த டைம் ஸ்வார்ட் சைன்ட்டுக்கு பக்கத்துல இருந்த ஃபேமிலி ஹெட்டும்
ஸ்வாட் சைன்ட், நீங்க இந்த சிட்டியை காப்பாத்துட்டீங்க, நீங்க தான் பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸும் அவனும் நீடு வாழ்கன்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்க வகுத்த பிடிச்சிட்டு கீழே உட்காந்துடுறாங்க. இவங்க அந்த பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஏற்படுது. அவங்களுடைய பவர் பாதியா ரெடியூஸ் ஆகுது. ஹீரோ இதை பார்த்துட்டு சிரிக்கிறான். சோ அங்க இருக்க ஸ்வாட் சைன்ட்டும் இல்ல இன்னும் இது முடியல, இதுக்கு நான் காரணமானவன் என்ன கொல்லல அப்படின்ட்டு ஸ்வாட் சைன்ட் சொல்லிட்டு அவங்களுடைய ஹீலிங் போஷன் எடுத்து குடிக்க ட்ரை பண்றாங்க. அந்த டைம் தூரத்துல இருந்து ஒரு விண்ட் அட்டாக் வந்து ஸ்வாட் சைன்ட் அடிச்சு பறக்க விடுது. இந்த அட்டாக்ல ஸ்வாட் சைன்ட் போட்டிருந்த ஆர்மர் எல்லாம் ஒட்டச்சு சதறி போகுது. அங்க இருக்கிற ஃபேமிலி கிட்டும் சோல்ஜர்ஸும் அட்டாக் எங்கிருந்து வந்துன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஹீரோ தான் ஒரு பில்டிங் மேல இருந்துட்டு அந்த அட்டாக்கை லான்ச் பண்ணிருக்கான். அங்க இருக்கிற ஃபேமிலி ஹெட்டும், ஏய் நீ ஒரு காப்ளின், இப்படி ஒரு வெறுக்கத்தக்க செயலை செஞ்சிருக்கியே, ஒரு ஸ்னீக் அட்டாக் பண்ணா எங்க ஸ்வாட் சைன்ட் செத்துருவாங்களா என்ன? ஸ்வாட் சைன்ட் நீங்க உங்களை பாத்துக்கோங்க, நாங்க இந்த காப்ளினை பாத்துக்கிறோம்ட்டு ஃபேமிலி ஹெட்டும் மொத்த சோல்ஜர்ஸும் தயாராகிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோ என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறங்கி வந்து அவனுடைய ஹேரோவை யூஸ் பண்ணி அந்த ஃபேமிலி ஹெட்டை போட்டு தள்ளுறான். அங்க இருக்க சோல்ஜர்ஸும் ஐயோ ஃபேமிலி ஹெட்டுக்காக நம்ம போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸுங்க எல்லாருமே ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க. ஹீரோ ஆனா கத்தியை வச்சு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே சர்வ மாதிரியா வெட்டி தள்ளுறான். அந்த டைம் அங்க இருந்த சோல்ஜர்ல ஒரு ஆளு, எல்லாருமே பின் வாங்குங்க, நம்ம ஸ்வாட் சைன்ட் ரெக்கவரி ஆகி வர வரைக்கும் நம்ம டைமை பை பண்ணி ஆகணும், உங்க இதயத்தை அர்ப்பணிச்சு இந்த பேட்டில நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய இதயத்தையே பிடுங்கி, ஓ அப்போ இதயத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். அவன் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்வாட் அட்டாக் அவனை நோக்கி வருது. சோ இதயத்தை பிடிங்கிருப்பான் இல்லையா, அவனுடைய டெட் பாடியை வச்சு அதை தடுக்க ட்ரை பண்றான். இதை பார்த்துட்டு ஸ்வாட் சைன்ட்டும் மிஸ் ஆயிட்டு அந்த ஹீரோவை தாண்டி அந்த பக்கம் போயிடுறாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோ அவளுக்கு பின்னாடி வந்துட்டு டிராகன் மூலமா ஸ்வாட் சைன்ட் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஸ்வாட் சைன்ட் ஒரு கிக்கை விட்டு ஹீரோவை பறக்க விடுறாங்க. ஹீரோ அதை தடுத்துறான். ஹீரோ பின்னாடி வந்துட்டு என்னடா இது, இவளுடைய பவர் பாதியா ரெடியூஸ் ஆனாலும் இவளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ரோர் பவர் யூஸ் பண்ணி ஒரு ரோர் பண்றான். இதனால எல்லா சோல்ஜர்ஸும் ஈவன் ஸ்வாட் சைன்ட்டுமே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. பட் ஸ்வாட் சைன்ட் டக்குன்னு சூழ்நிலைக்கு வந்துட்டு அவங்களுடைய சோடை வச்சு அந்த ரோரை தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதுல இருந்து ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் ஹீரோ நோக்கி வருது. ஹீரோ டாச் பண்ணிடுறான். அவனுடைய முடிதான் கொஞ்சம் கட்டாயி கீழே விழுது. என்னுடைய பவரை யூஸ் பண்ணி இவளை ஸ்டாப் பண்ண முடியாது, வேற தான் ட்ரை பண்ணணும், உனக்கு உணர்வு மேல மத்தவங்க மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் வாய முடுறா, இதோட உனக்கு எனக்கும் உள்ள பகை முடிய போகுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தியை யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ ஓ அதையும் பாத்துடலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்றான். இவன் எங்க போனான்னு சொல்லிட்டு ஸ்வாட் சைன்ட் பார்க்கும்போது சைட்ல ஒரு பக்கம் ஹீரோ டாஜ் பண்ணிருப்பான். அந்த இடத்த நோக்கி ரெண்டு சோல்ஜர்ஸுங்க வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ ஒருத்தவனுடைய கழுத்தை பிடிச்சி உடச்சி ஸ்வாட் சைன்ட் ஓடி வந்துட்டு இருக்க பக்கம் தூக்கி போடுறான். இதை பார்த்துட்டு ஸ்வாட் சைன்ட்டும் ஷாக்ல இருக்கும் போது அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ பூண்டு கொல்ல ஆரம்பிக்கிறான். டேய் கோயத்தனமா ஓடி போய் சண்டை போட்டுட்டு இருக்காரா, எதுவும் வந்தாலும் நீருக்கு நேரம் சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்வாட் சைன்ட் சொல்லும் போது ஹீரோ ஒருத்தனுடைய வகுத்துல கத்தியை இறக்கிட்டு நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். சோ என்னதான் ஹீரோவை விட ஸ்வாட் சைன்ட் ஸ்ட்ரென்த்ல அதிகமா இருந்தாலும் கூட ஹீரோவுடைய ஸ்பீட் அதிகமா இருக்கு. இங்க இருக்கவங்க எல்லாத்தோடைய கதையும் முடியும் போது ஸ்வாட் சைன்டோடைய வில்லும் சோடும் கீழே இறங்கி இருந்திருக்கும். அப்போ என்னுடைய பிளட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவளுடைய டிவைன் பவரை கம்மி பண்ணுவேன், இதனால என்னால ஈஸியாவே ஸ்வாட் சைன்ட் கொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ஹீரோ வந்து மத்த சோல்ஜர்ஸை தான் போட்டு தள்ளிட்டு இருக்கான். ஹீரோ கொலை பண்றான் அப்படிங்கறத விட ஹீரோ குத்துயிரும் கொலை உயிருமோ அங்க இருக்க சோல்ஜர்ஸை போட்டு போறான். இதனால அங்க இருக்க சோல்ஜர்ஸுங்க எல்லாத்துக்கும் வலி தாங்க முடியாம ஸ்வாட் சைன்ட் நீங்களே எங்களை கொண்டுடுங்க, எங்களால வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஸ்வாட் சைன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஸ்வாட் சைன்ட்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோ ஒருத்தனுடைய கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு உங்களை நீனே கொண்டுக்கோங்க, இது இந்த போரை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது டேய் வாய மூடுறன்னு சொல்லிட்டு அவனுடைய கத்தி எடுத்துக்கிட்டு ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. பட் அந்த அட்டாக் ஹீரோ புடிச்சு வச்சிருப்பான் இல்லையா, அந்த சோல்ஜரை தான் வெட்டி போட்டு தள்ளுது. ஹீரோவும் நல்லது இப்படி போயிட்டு இருந்தா ஸ்வாட் சைன்ட் ஒரு பைத்தியக்காரியா மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இதே நேரத்துல ஹீரோவை அட்டாக் பண்றாங்கிற பேர்ல ஸ்வாட் சைன்ட் அங்க இருக்க சோல்ஜர்ஸையே வெட்டி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே வா பரவாயில்லையே ஸ்வாட் சைன்ட்டால மக்களை கூட கொல்ல முடியுமான்னு ஹீரோ கேட்கும் போது அப்பதான் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம சோல்ஜர்ஸையே நம்ம கொண்டிருக்கோம் அப்படின்ட்டு, நான் பாதுகாக்கணும்னு நினைச்சவங்களுக்கே என் கையால போட்டு தள்ளி இருக்கேன்ட்டு அவனுடைய சாடை கீழே போட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ அவனுடைய ரத்தத்தை எடுத்து வெப்பனை தடவி அந்த வெப்பனை ஸ்வாட் சைன்ட்டை நோக்கி ஹீரோ தூக்கி போடுறான். அந்த வெப்பனும் ஸ்வாட் சைன்ட்டை அட்டாக் பண்ணுது. இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.